ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்ஸ், இந்த த்ரில்லான இடத்துக்கு போய் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரில்லரான ஒரு பிளேசஸ் இருக்கும், ரொம்ப அழகான பிளேசஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராவலர்ஸ் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது, அதே மாதிரி ஹாண்டடான பிளேஸ் வந்து அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபாரஸ்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீமிங் வுட்ஸ். ஸோ ஸ்க்ரீமிங்னாலே தெரியும், அலறல். ஸோ இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இங்கிலாண்டில் கென்ட்ன்ற ஒரு ஊரில் ப்ளக்லின்ற ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ப்ளக்லியே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹாண்டடான வில்லேஜ்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஹாண்டடான ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் இந்த ஃபாரஸ்ட் இந்த ஹாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்கும் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ரீசன்ஸே கிடைக்கல. அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து நெட்டில் போட்டுருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் நம்புற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கூட அங்கே போய் அங்கே ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கல் பீப்புள் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ ஹாண்டட் பிளேசஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு ஹாண்டட் பிளேசஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அங்கே வந்து நம்புகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு புது இடத்துக்கு போகும்போது சரி, இல்லை ஒரு இடத்த பார்க்கும்போதே சரி, ஓகே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதா இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதான்னு நமக்கு தெரிஞ்சிருந்தீங்களா. ஸோ இந்த ஒரு காட்டுக்கு நீங்கள் போனாலுமே இது பார்க்கும்போதே ஒரு ஹாண்டடான ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்க்ரீமிங் வுட்ஸ் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அலற சத்தமோ இல்லை அழுகிற சத்தமோ மரத்துலேருந்து எங்கேருந்து வருது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்துற சத்தம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு யாருக்கு கிராஸ் பண்ணி போனாலுமே இந்த மாதிரி சத்தம் கேட்குறதா வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் உண்மையான ரீசன்ஸ் வந்து என்னன்றது தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவிபின்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினோமினா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து பழைய காலத்துக்கு அதை இது நம்பக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். பட் இப்போ அவங்க ரீசெண்டாக இந்த ஒரு ஈவிபியை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இங்கே ஒரு ஹாண்டடான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு எங்களால் சொல்ல முடியல. நாங்கள் அந்த வாய்ஸ் மெஷினை அங்கே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சில கோஸ்ட்டு பேசுகிற சத்தமும் எங்களுக்கு கேட்டுச்சு, ப்ளஸ் மக்கள் அலற சத்தமும் கேட்டுச்சு. ஆனால் சுற்றி திரும்பி பார்த்தா அந்த காட்டில் வந்து யாருமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கத்துற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு. நாங்கள் அங்கங்கே போய் நாங்கள் பார்த்தோம். பட் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸே வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கத்துற சத்தம் அலற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக வந்து ரிசர்ச் பண்ணவங்க போய் சொன்னாங்க. சரி, நிறைய யூடியூபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் விலாகும் பண்ணியிருக்காங்க, நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் அதுதான். ஆனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் வந்து மரத்துலேருந்து வருதா இல்லை இலைகள்லேருந்து வருதா சொல்லிட்டு தெரியல. ஏன் நம்ம நார்மலாக நடந்து போனாலுமே கூட அந்த நம்ம பின்னாடி யாரோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியுமா, யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி நம்மளுக்கு உணர்ச்சின்றது ஏற்படும். அந்த ஒரு ஃபுட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இலை இருக்குதுங்களா, ஸோ அந்த இலையிலேருந்து தான் அந்த ஃபுட் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 19th சென்ச்சுரியில் ஒரு திருடன் ஒருத்தர் இருந்திருக்க ஒரு கொள்ளைக்காரன். ஸோ அவன் வந்து குதிரையில், ஸோ அந்த காலத்தில் தெரியும், ஸோ குதிரைலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவன் கொள்ளையடிக்கிறது தான் அவனோட வேலையே. ஸோ இதை வந்து ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் கொள்ளையடிக்கிறான், இவன் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் கொண்டு போய் அவனை அடித்து வந்து வச்சிடுறாங்க. ஸோ அடித்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவனை தூக்குலேயும் தொங்க விட்டுறாங்க. ஸோ அவனோட ஆத்மா தான் வந்து இந்த காடு ஃபுல்லாக வந்து சரௌண்டிங்கில் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரு பழி தீக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம், நம்ம எதுவுமே பண்ணாமலே இறந்து போயிட்டோமே, ஒரு தூக்கில் தொங்க வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம், அந்த ஒரு அலற சத்தம், அந்த ஒரு சவுண்டாக வந்து இந்த காடு ஃபுல்லாக பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16th 17th சென்ச்சுரியில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூனியம் செய்கிறவங்க, வசியம் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இங்கிலீஷ்காரங்க வந்து பிரிட்டிஷ் அந்த ஒரு விச்சை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு தராகவும், ஸோ அந்த ஒரு சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆத்மாவும் இதுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருக்கிறதாகவும் மக்கள் வந்து சொல்கிறாங்க.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் யார் அந்த காட்டுக்குள்ளே போனாலுமே இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சில ட்ராவலர்ஸும் நெட்டில் போட்ட விஷயம் தான், சில ட்ராவலர்ஸும் வந்து உள்ளே போயிருக்காங்க பார்க்குறதுக்கு, பட் இன்னும் அவங்க திரும்பி வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து போட்டிருந்தாங்க. இல்லை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் டெசிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியும் விச் இஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்ததான்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியோட லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய குடும்பம். இதுவும் வந்து ஒரு மக்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான். அந்த லோக்கல் பீப்புள் இப்போ போய் கேட்டால் கூட அவங்க சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க, பட் இதுவும் உண்மையான விஷயம் தெரியல. ஸோ அந்த ஒரு ஃபேமிலியோட பிரச்சனைனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை வரும். ஸோ ஒரு வாட்டி அந்த ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே தனக்குத்தானே அவங்க அடித்து கொண்டுட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆத்மாவும் அந்த ஃபாரஸ்ட் சுற்றி இருக்குது. ரொம்ப இந்த ஃபாரஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் எப்போவுமே ஒரு அலற சத்தமோ கத்துற சத்தமோ, ஒரு குழந்தை சொல்லணும் ஞாபகம் வருது. ஒரு குழந்தை கூட அங்கே விளையாட போகும்போது ஒரு தீயில விழுந்து இறந்துட்டாலும் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அந்த ஆத்மாவும் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து தெரியுது. ஸோ நாங்கள் வந்து என்னடா சத்தம், நாங்கள் உள்ளே போய் பார்த்தா அந்த சத்தம் மரத்துலேருந்து வருதான் நாங்கள் போய் பார்க்க போனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் கவர்ன் போட்ட ஒரு உமனும் வந்து பார்த்திங்கன்னா போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் உள்ளே போனாலுமே அந்த ஃபாரஸ்ட்லேருந்து திரும்பி வரல அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது. அண்டு நிறைய யூடியூபர்ஸ் போயிருக்காங்க, அவங்க விளாக் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இப்போ வரைக்குமே அதுக்கான ஒரு சில மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் சால்வே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீமிங் வுட்ஸுன்றது இருக்குது. ஸோ பயங்கரமாக அழுகிற சத்தமும் கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். எனி டைம் 24 ஹவர்ஸும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வெளியேருந்து பார்க்க அழகாக இருந்தாலுமே ஸோ உள்ளே போக 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 ஒரு மாதிரி மயான அமைதியாகி உங்களுக்கு அந்த கத்துற சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது. இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இது வரைக்கும் இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசனே கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மிஸ்டியான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ இதனால தான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோயிலை பற்றி பேசவும் போடலாம். ஓகே, இதனால இந்த கோயில் வந்து இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு இடத்த பற்றி பேச முடியும் சொன்னால் ஓகே இந்த இடத்துல இது நடந்திருக்கு, அதனால தான் வந்து இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லலாம். பட் இது வந்து லொக்காலிட்டிஸ் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் இதுக்கான உண்மையான ரீசன் இன்னமும் தெரியல. ஸோ இன்னமும் அந்த ஒரு பிளேஸ் அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஹாண்டடான ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பீப்புள் வந்து இன்னமும் ஒன்று நம்பிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனாலுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நான் பார்த்தேன், ஒரு உருவம் போச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம நடந்து போனால் கூட பின்னாடிருந்து யாரோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சவுண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பூச்செடியிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ கேட்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாண்டிங்காகவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. பட் இன்னும் இதுக்கான சால்வ் பண்ணலன்னு தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியான ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் தட் ஸ்க்ரீமிங் வுட்ஸ். ஸோ இப்போ கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துக்கு போய் ஏதாச்சும் ஹாண்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசியில் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முக்கியம் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா வீடியோஸோடையும் வரும். டேக் கேர், பாய்.